பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரோமர் எழுதின அதிகாரம் 10வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்றுமே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள்னால் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு குலத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்கள். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் மோசஸ், யாரெல்லாம் வந்து கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தாங்களோ அவங்க எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்களாக மாற்றப்படுறாங்க. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்களோ அவங்க எல்லாருமே புறஜாதி மக்களாக மாறுறாங்க. இது நான் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சாலமோன் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனமாக தான் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த சாலமோன் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்த்தர் வந்து பைபிளில் வசனம் எழுதியிருக்காரு, புற ஜாதிகளோட நம்ம கலக்கக்கூடாது, நம்ம அவங்கக்கிட்ட எந்த ஒரு கல்யாண பந்தமும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத கடவுள் சொல்லியிருக்காரு. பட் சாலமோன் ராஜா தன்னை அறியாமல் அவர் என்ன கற்பனைகளை மீறுறார் அப்படின்னா, புற ஜாதிகளோட ஒரு சம்பந்தம் வைக்கிறாரு. அவங்கள வந்து ஒய்ஃபாக மாற்றிக்கிறாரு. ஏன்னா சாலமோன் வந்து அந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது கர்த்தர் வந்து சாலமோன் ராஜாவை விட்டு டோட்டலாகவே விலகியிருந்தார். ஓகேங்களா? எப்போவுமே வந்து கர்த்தர் ஒரு விஷயத்த எதுக்காக கர்த்தர் வந்து புறஜாதிகளோட கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அப்பா அம்மா அவங்க முன்னோர்கள் வந்து கர்த்தரை விட்டு ஏற்கனவே அவங்கள அறியாமல் விலகியிருக்கலாம், இல்லை தெரிஞ்சே விலகியிருக்கலாம். ஸோ அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே கர்த்தரை விட்டு விலகினதால அவங்க எல்லாருமே புறஜாதி மக்களாக தான் கருதப்படுவாங்க. யார் ஒருத்தங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க செயல் வடிவத்துக்கு கொண்டு வராங்களோ அவங்க தான் இஸ்ரேல் ஜனங்களாக இருப்பாங்க. அவங்க தான் யூத குலத்து சிங்கமாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிரச்சனை வந்து என்னாச்சு அப்படின்னா, சாலமோன் வந்து தன்னை அறியாமே இந்த மாதிரி தவறுகள் பண்ணனால அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்கல. ஸோ கர்த்தர்கிட்ட தாவீது ராஜாவும் இதே மாதிரி தவறு பண்ணார். பட் ஆனால் கர்த்தர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மன்னிச்சார். அதுக்குள்ளே பாடுகள், அதுக்குள்ளே நம்ம என்ன தவறு பண்ணமோ அதுக்குள்ளே தண்டனையும் கர்த்தர் கொடுப்பாரு. அதே நேரத்தில் அந்த தவறுலேருந்து தப்பித்து கொள்றதுக்கு உங்களுக்கு வழியும் கொடுப்பாரு. ஸோ சாலமோன் ராஜா அதை குறித்து மன்னிப்பு கேட்கல. ஸோ அவங்க எல்லாருமே கர்த்தரை விட்டு அப்படியே பின்வாங்கி போனாங்க. ஸோ அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை உலகத்துக்கு அனுப்புகிறாரு. அதே தன்னோட ஜனங்கள் தான், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்கிறாரு. ஏன்? அவங்க யாருமே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் தன்னுடைய ஆத்மா வந்து தன்னோட சோலை வந்து யாருக்கு விற்று போட்டாங்க அப்படின்னா, சாத்தானுக்கு விற்று போட்டாங்க. எப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மீறி நடக்கிறீங்களோ அந்த இடத்துல சாத்தான் வந்து உங்கள் மேலே அதிகாரம் செலுத்த வந்துடுவான். ஸோ அவன் உங்களை அதிகாரம் பண்ணும்போது உங்களை அதிகாரம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை அறியாமல் மற்றவர்களுக்கு தீமை பண்ண ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களை காயப்படுத்துவீங்க, வேதனைப்படுத்துவீங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு கிரியைகளாகவே இருக்கும். இல்லைன்னா இந்த கிரியைகள் எல்லாருமே யாருக்குமே தெரியாமல் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு தெரியாமல் தீமை பண்ணுறது. இப்போ யாராவது ஒரு விஷயத்தை திருடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே போய் எடுக்க போகிறாங்க, தீமை பண்ண அவங்க யாருக்குமே தெரியாமல் தான் அந்த பொருளை திருடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தீமை பண்ணுறது யாரோட கண்களுக்கும் தெரியாமல் மறையவாக நீங்கள் உங்களே அறியாமல் தீமை பண்ணுவீங்க. எல்லாரையுமே உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் ஹார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஏசப்பா அவங்க கூட இருக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாலோ, யாராவது உங்களுக்கு தவறு பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டான்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து கர்த்தரை விட்டு நீங்கள் பின் வாங்கிட்டீங்க. அதனால் கர்த்தரோட சமூகத்தில் உட்காந்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை சொல்லி சொல்லி கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். கர்த்தர் வந்து என்ன விரும்புகிறார் அப்படின்னா, உங்களோட மனசை தான் விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஸோ எப்போவுமே கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஜனமாக இல்லாமல், புறஜாதி ஜனங்களாக இல்லாமல், விரியன் பாம்பு குட்டிகளாக இல்லாமல், கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தரை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் எப்போவுமே நாள்தோறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலை மாலை இரவு 3 நேரம் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது என்ன ஆகும்னா, கர்த்தரோட பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். மற்ற சாத்தானுக்கு வந்து உள்ளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் அந்த ஆலயம். அந்த ஆலயங்கிறது உங்கள் இருதயம். அந்த இருதயத்துக்குள்ளே வந்து எந்த சாத்தானும் தன்னுடைய வார்த்தைகளை விதையை வந்து உள்ளே போட முடியாது. இங்கே கர்த்தரை நாள்தோறும் தேடும் போது அந்த விதைகள் உள்ளே அந்த 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 எப்படி சொல்லுவாங்க, சாத்தானோட விதை எதுவுமே உங்கள் இருதயத்தில் விடாது. கர்த்தர் அதை எல்லாமே வேலி அடைச்சி வச்சுருவார். ஸோ நீங்கள் எப்போவுமே கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை எல்லா மனிதர் உங்களுக்கு விரோதமாக என்ன சதித்திட்டங்கள் போட்டாலும்